இதை தனுஷ் பவர் பாண்டி மாதிரி ரொம்ப அற்புதமான திரைப்படத்தை எடுத்தவர் இந்த படத்தில் ஒரு பின்னோக்கி ஒரு கிரிஞ்சுத்தனமாக எடுத்த மாதிரி ஒரு ஃபீல். மிக முக்கியமாக போயஸ்காட்டில் இருந்து உட்காந்துக்கிட்டு கிராமப்புறத்தில் இருக்கிற விஷயத்தை ரொம்ப க்ளோரிஃபை பண்ண மாதிரி ஒரு ஃபீல். கதைப்படி சொன்னாலும் கூட இது ஒரு படம் அடுத்த தலைமுறைக்கு அது பயன்பட வேண்டியதாக இருக்கணும். இது இந்த படம் பின்னோக்கி இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். தனுஷ் ஒரு திறமையான நடிகர், டைரக்டர், அதில் மாற்றமே கிடையாது. ஆனால் அவர் ஒரு தவறான ஒரு செய்தியை கடத்தும் பொழுது அதை கேள்விக்குள்ளாக்குவது மட்டுமல்ல, அதில் இருக்கிற பிரச்சனையை சொல்கிறது தான் நல்ல விமர்சனமாக நான் கருதுகிறேன். உதாரணத்துக்கு கிரேட் இண்டியன் கிச்சன் ஒரு ஃபிலிம். ஒரு பொம்பளை சமையல் கட்டில் எவ்வளோ வாட்டி அவள் கஷ்டப்பட்டுருக்கா, எத்தனை மணி நேரம் கஷ்டப்பட்டுருக்கான்றதை அந்த படம் சொல்லிச்சு. அதில் ஒரு மாமனார்காரன் தரமா அம்மியில் அரைச்சி மயிரை பிடுங்கினா தான் எனக்கு வெட்டையில் ஒத்துக்கும், இல்லைனா ஒத்துக்காதுன்னு பேசுவான். ஸோ இந்த மாதிரி அங்கே இருக்கிற கஷ்டங்களெல்லாம் ஒரு படம் பண்ணிகிட்டு இருக்கும்போது, திரைப்படங்கள் பண்ணிகிட்டு இருக்கும்போது தனுஷ் எடுத்த படத்தில் என்ன பிரச்சனை வருதுன்னா, கையால் மாவரைச்சா தான் இட்லி டேஸ்ட்டாக வருன்ற மாதிரி எட்டுன்னு சொல்கிறார். அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நடந்து பஸ்ஸு கார் எதுவுமே போகக்கூடாது, நடந்து தான் போகணும். நான் சொல்ல வர புரியுதுங்களா? 2.5 மணி நேரம் 3 மணிக்கு எழுந்து மாவாட்டி அதில் இட்லி சுட்டால் தான் கிழிக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கதை. நான் கிழிக்குன்றதை கொஞ்சம் ஹார்ஷான வேர்ட், பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன். காரணம் என்னென்னா, 3 மணிக்கு நீ எழுந்திருக்கல, உன் பொண்டாட்டி தனுஷுடைய அம்மாவையும் தான் எழுப்புற. ஆனால் இந்த மாதிரி 2.5 மணி நேரம் நீ மாவாட்டி இட்லி சுட்டு இன்னத்தை கிழிச்சேன்னு கேட்குறேன். ஒரு 5 வருஷத்தில் ஒரு ஒரு இடத்துக்கு நம்ம போகணும்ல, அடுத்த கட்டத்துக்கு போகணும்ல. 30 வருஷமாக எப்படி இருந்தாலும் அந்த இட்லி கடையை வச்சு கட்டி மாரடிச்சிட்ருக்க. இது வரையும் என்ன கீழ்ச்சி?